பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாவழிபாளையம் பகுதியில் கூலி தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் மண்பானைகள் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து தொழிலாளர்களுடன் எமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாவளி பாளையங்கோட்டை பகுதியில் நிற்கிறோம். பொங்கலுக்கு இன்னும் ஒரு 25 நாட்களில் உள்ள நிலையில இந்த பகுதியில் பானை செய்யும் தொழில் மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் என்ன? இந்த தொழில் எவ்வளவு நாளா செய்றீங்க? முன்னாடி இந்த பானைக்கு வருது இப்ப எப்படி இருக்கு? இதனால உங்களுக்கு இந்த மண்ணு கிடைக்கிறதுனால என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கு? அது நாங்கள் 45 வருஷமா பண்றோம் இந்த தொழில் எங்களுக்கு இதான் தொழில், வேற தொழில் இல்லை. பட்டுக்கோட்டைக்கும் பக்கம் பாப்பாவளி பாளையக்கோட்டை. இந்த தொழிலுக்கு உள்ள மண்ணு கொடுக்க மாட்டேங்கிறவ, எங்களுக்கு பட்டுக்கோட்டைக்கு கொடுக்க மாட்டேங்கிற திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த மண். நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டங்கிறதுனால இந்த மண் எடுக்கக்கூடாதுங்கிறவ, அதனால நாங்கள் சாக்கிலேயே கட்டி கொண்டாந்து இந்த தொழிலை விடப்படாதுன்னு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எங்களுக்கு நேரடியாக மண் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் கவர்மெண்ட்டில். நம்ம ஒன்றும் இல்லை, முன்னாடி இந்த பானை எவ்வளோ வித்துச்சு, இப்போ எவ்வளோ விற்கிது, மக்கள் வாங்குறாங்கல்ல, இதோட வரவேற்பு எப்படி இருக்கு? அதெல்லாம் பானை விருப்பப்பட்டு எடுக்கிறவ. ஏன்னா சில பேர் தார்மீயத்தில் சாப்பிட்றது ஒத்துக்கிறலங்கிறதுனால இதை விருப்பப்பட்டு எடுக்கிறவ. வியாபாரமும் பரவாயில்ல, நான் ஓடுது, அதுக்கு தகுந்த மண் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. வணக்கம், இந்த பகுதியில் எத்தனை குடும்பம் இருக்கீங்க? இந்த குடும்பத்தில் இந்த பகுதியில் எத்தனை வருஷமா இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ அதாவது மண் கிடைக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த மண் கிடைக்காதனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கு? அது சார், இந்த ஊரில் ஒரு 15 குடும்பம் இருக்கு. 15 குடும்பத்துலேயும் செய்யக்கூடிய குடும்பம் தான். அதனால மண் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 45 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மண் கிடைக்கல. முதல்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மண் கிடைச்சிச்சு. இப்போ ரொம்ப மண்ணுக்கெல்லாம் தடை பண்ணுறாங்க. தடை பண்ணி மண்ணை சரியாக கொடுக்குறதில்ல. மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுறோம், எடுக்கக்கூடாது, ட்ரக்கில் அள்ளக்கூடாது, லாரியில் அள்ளக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவங்களால எடுக்க முடியலை, மண் எடுக்க முடியலை. அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த மண்பானை செய்யறதுக்கு ஈஸியான வழிமுறை அரசு உங்களுக்கு என்ன மாதிரி உதவி செய்யணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு இந்த மண் கிடைச்சிருச்சுனால எங்களுக்கு போதுமானதா சார். மற்றபடி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு மண்ணும் மணலும் கொஞ்சம் கிடைச்சிச்சுன்னா, அதுக்கு அந்த களிமண்ணுக்கு சேர்த்து செய்யற மணலும் எங்களுக்கு கிடைச்சிச்சுனாலுமே எங்களுக்கு போதுமானதுதான். ஐயா வணக்கம், இங்க இந்த தொழில எத்தனை வருஷமா செய்யறீங்க? இதோடைய வரவேற்பு எப்படி இருக்கு? இப்போ உங்களுக்கு இந்த மண் கிடைக்காதனால உங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கு? மண்ணுனால தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. வேறு எந்த தொழிலும் நாங்கள் போகிறதில்ல. கூலி வேலைக்கெல்லாம் போக மாட்டோம். நாங்கள் இந்த தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் எங்களுக்கு கிட்டத்தட்ட பாரம்பரியம் எங்களுக்கு இதே தொழில் தான். வர குறைஞ்சி வந்துடுச்சு. பிள்ளையெல்லாம் கூட செய்யாத அளவுக்கு அவங்கெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கள் முன்னோர்கள் தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் திருவாரூர் மாவட்டத்தில் மண் எடுக்கிறது அங்கே எடுக்க விட மாட்டேங்கிறோம். ஊராளுகளை வச்சு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு நடை 2 நடை ஒரு குடும்பத்துக்கு, அவ்வளோதான். ஒன்றும் இல்லைங்கய்யா, இப்போ இந்த பானையோட விலையெல்லாம் எப்படி இருக்கு? இப்போ என்ன ரேட்டாக போயிட்டு இருக்கு? இப்போ இந்த பானையோட விலை 50 ரூபா 60 ரூபான்னு போகுது. இந்த பாப்பாவளி பாளையம் பகுதியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அதாவது மண்பானை செய்யும் தொழிலை செய்கிறவரா. இந்த பகுதி மக்களுக்கு அதாவது அந்த மண்பானை செய்யக்கூடியதுக்கு அந்த மண் கிடைக்கவில்லை என்று பகுதி மக்கள் கூறுகிறாங்க. அரசு இந்த பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்று அதாவது மண்பானை செய்வதற்கு மணல் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலி.